மாளிகையில் இன்று ஆதரவற்று முள்ளிவாய்க்காலில் கிடக்கிறார். அவர்களுக்கு குண்டுகளை அள்ளி கொடுத்திருந்த அந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரங்களை அள்ளி கொடுத்திருந்தது. அவர்களுக்கு குண்டுகளை அள்ளி கொடுத்திருந்த அந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரங்களை அள்ளி கொடுத்திருந்தது. ஐநாவின் விளம்பரம் பொறிக்கப்பட்டிருந்த அந்த தலப்பார் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? ஐநாவின் விளம்பரம் பொறிக்கப்பட்டிருந்த அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? யார் சாவுக்கு யார் அழுவது? ஒரு வேள்வி களத்தில் முன்னால் போய் வெட்டுப்பட்ட வெள்ளாட்டை பார்த்து பின்னால் வரும் வெள்ளாடு பார்த்து கதறி அழுது என்ன பயன்? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எங்கள் ஈழ மண்ணில் விதவிதமாய் சாவு வந்ததுண்டு, ஒருபோதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அண்ணமார் கிடாரம் வைத்து அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்து கொண்டிருந்தார்கள். அண்ணமார் கிடாரம் வைத்து அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்து கொண்டிருந்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. கிடைத்த ஏதனங்களோடு நீண்ட ஒரு வரிசை. இவனுக்கு கிடைத்ததோ அளவான ஒரு சிரட்டை. கறிக்கு உப்பில்லை என கத்திய காலங்களில், சோட்டை மிதமிஞ்சி கொட்டிய காலங்களில் மணக்கனில் அசை போட்டபடி அசைந்து கொண்டிருந்தான். கரகரத்தோழியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அதில் கேட்பது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என அறிவிக்கிறார்கள். கரகரத்தோழியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அதில் கேட்பது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என அறிவிக்கிறார்கள். குத்தி எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தரிக்கிறது குண்டுகள். ஆனால் அவன் கையில் இருந்த அந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. ஆனால் அவன் உடலில் அந்த கை இல்லை. மே 18, 20ஆம் நூற்றாண்டின் துயரம்.